அல்லாஹு தஆலா இந்த கடைசி 10 நாட்களுடைய சிறப்புகளை மிகச் சுருக்கமாக சொல்லி காட்டுகிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நாங்கள் இந்த உலகத்திலே இந்த சமூகத்தை வழிகாட்டுவதற்காக இறக்கி வைத்த அல் குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே இறக்கி வைத்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, லைலத்துல் கத்ர் என்ற இரவு இந்த ரமலானுடைய மாதத்திலே கடைசி 10 நாட்களுக்குள்ளே ஒற்றைப்படையான நாட்களில் ஒரு நாளில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இன்னைக்கு நாங்க எல்லாரும் உள்ளங்கள்ல கொண்டு வந்த ஒரு எண்ணம் என்னண்டா, லைலத்துல் கத்ருடைய இரவுண்டா அது 27வது இரவு என்பதை மனதிலே பதித்து வைத்து விட்டோம். சகோதரர்களே, அது அதிகமான சஹாபாக்களுடைய கூற்றுத்தான். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் வருகிறது அபூ தாவூத் ஷரீஃபிலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு அது பெரும்பாலும் 27வது இரவாகத்தான் இருக்கும் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். சாதாரண ஒரு சஹாபி அல்ல, நபி அவர்களுடைய சுன்னாக்களை உலகத்திலே முழுமையாக பின்பற்றிய ஒரு சஹாபி சொல்கிறார்கள். ஆனால் எது எவ்வாறு இருந்தாலும் சகோதரர்களே, ஒற்றைப்படையான நாட்கள் என்பது அது லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் தேடி அமல் செய்யக்கூடிய நாள். அதனால் நாம் 27வது நாளை மாத்திரம் குறிப்பிட்டதனால் மற்ற எல்லா இரவுகளும் அது பாழடைந்து போகிறது. எல்லாரும் அது வீணான விளையாட்டுகளிலும் களியாட்டங்களிலும் ஆடைகள் வாங்குவதிலும் வீணான செலவுகளிலும் பஜார்களிலும் வீணாக செலவழிந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அதனால் லைலத்துல் கத்ருடைய இரவு அது இந்த ரமலானுடைய மாதத்திலே கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான இரவுகளிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த இரவுகளை தேடி தேடி நாம் அமல் செய்ய வேண்டும். அதனால் அந்த பொன்னான இரவு இதரை எந்த காலத்திலும் அல்லாஹ் வைக்கவில்லை. அப்படியான இரவை அல்லாஹ் இந்த ரமலானுடைய கடைசி 10 வைத்திருக்கிறான். எனவே இந்த கடைசி 10 நாட்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில் மிக சிறப்புக்குரிய நாளாக இருக்கிறது. சகோதரர்களே, இந்த கத்ர் என்றால் அதற்கு உலமாக்கள் 3 விதமான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். முதலாவது, கத்ர் என்றால் அது மகத்துவமானது, கண்ணியமானது, சிறப்பானது என்ற கருத்து இருக்கிறது. அப்படி என்றால் சிறப்பான, கண்ணியமான, மகத்துவமான ஒரு இரவை அல்லாஹு தஆலா இந்த 10 நாட்களில் ஒரு நாளிலே வைத்திருக்கிறான். சகோதரர்களே, அது எவ்வளவு மகத்துவமிக்க நாள், எவ்வளவு மகத்துவமிக்க இரவு என்றால், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். சுப்ஹானல்லாஹ். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. 1000 மாதங்கள் என்றால் 83 ஆண்டுகள். சகோதரர்களே, 83 ஆண்டுகள் நானும் நீங்களும் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வோமா என்பது தெரியாது, உயிர் வாழ்வோமா என்பது தெரியாது. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த 10 நாட்களுக்குள்ளே வைத்திருக்கின்ற அந்த சிறப்புமிக்க ஒரு இரவை நாம் சரியான முறையிலே பயன்படுத்தினால் 1000 மாதங்கள் 83 ஆண்டுகள் ரமலானுடைய மாதம் இல்லாத மாதங்களாக, ஆண்டுகளாக கணக்கெடுத்து அந்த ஆண்டுகளிலே அமல் செய்த கூலியை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தருகிறான். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, இந்த லைலத்துல் கத்ர் என்பதற்கு உலமாக்கள் இன்னும் ஒரு கருத்தை சொல்கிறார்கள். லைலத்துல் கத்ர் என்றால் அது ஒரு மனிதனுடைய அடுத்த ஆண்டிற்கான ஒரு திட்டத்தை, பட்ஜெட்டை நிர்ணயிக்கின்ற ஒரு இரவு. அதையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இந்த இரவிலே தான் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய எல்லா விதமான அடுத்த ஆண்டிற்கான முடிவுகளையும், அவனுடைய நலவுகள், அவனுடைய கெடுதிகள், அவன் செய்யக்கூடிய நல்லமல்கள், அவன் மரணிக்கக்கூடிய காலம், அவன் அடையக்கூடிய ரிஸ்க், எல்லா விஷயங்களையும் அல்லாஹு தஆலா முடிவு செய்கிறான் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே சகோதரர்களே, இந்த இரவு எங்களுடைய அடுத்த ஆண்டிற்கான முடிவை தயாரிக்கக்கூடிய ஒரு இரவாக இந்த கடைசி 10 நாளிலே ஒரு நாளில் அல்லாஹு தஆலா மறைத்து வைத்திருக்கிறான் என்றால், அந்த இரவை நாம் தேடி அமல் செய்கின்ற பொழுதுதான் பொன்னான ஒரு முடிவாக எங்களுடைய முடிவை நாம் ஆக்கிக் கொள்ளலாம். அதே போன்று சகோதரர்களே, 3வது ஒரு விளக்கத்தை உலமாக்கள் சொல்கிறார்கள். லைலத்துல் கத்ர் என்றால் நெருக்கடியான இரவு என்பது அர்த்தம். நெருக்கடியான இரவு என்றால் அந்த இரவிலே அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை நெருக்கடிக்குள்ளாக்குகிறான். எப்படி ஒரு ஊர்ல, ஒரு கிராமத்தில் அல்லது இந்த ஜும்மா மஸ்ஜிதில் ஜும்மாவுக்கு அதிகமான மக்கள் வந்தால், அதிகமான கூட்டம் இருப்பதனால் சனத்தொகை நெருக்கடியாக மாறிவிடுகிறதோ, இடப்பற்றாக்குறையாகின்றதோ, இதே போன்று அல்லாஹு தஆலா இந்த லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவை நெருக்கடி மிக்க இரவாக மாற்றுகிறான். உலகை அல்லாஹு தஆலா படைப்புகளை கொண்டு
மிகவும் நெருக்கடியாக மாற்றுகிறான். அப்படி என்றால் அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது இந்த இரவிலே அல்லாஹ் விசேடமாக தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், சுப்ஹானல்லாஹ், மனிதர்கள் மாத்திரமல்ல இந்த உலகத்திலே அல்லாஹ் எல்லா மலக்குமார்களையும் பூமிக்குள்ளே இறக்குகிறான். எல்லா மலக்குமார்களும் உலகத்திற்கு வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பூமிக்கு வருகிறார்கள். மலக்குமார்களும் மனிதர்களும் இதர படைப்புகளும் இந்த உலகத்திலே மொத்தமாக இருப்பதனால் இடவசதியற்ற நெருக்கமான ஒரு நிலைக்கு இந்த இரவு மாறிவிடுகிறது. எனவே மலக்குமார்களுடைய வருகை இந்த இரவிலே இருக்கின்றது. அதனால் உலகம் நெருக்கடிக்குள் ஆகுகின்றது என்று அல்லாஹு தஆலா இந்த இரவை மலக்குமார்களுடைய வருகையை கொண்டு கண்ணியப்படுத்தியிருக்கிறான். எனவே சகோதரர்களே, இவ்வளவு சிறப்பு மிக்க இரவு எங்களை இந்த 10 நாட்களுக்குள்ளே ஒரு நாளில் வந்தடைய இருக்கிறது. சகோதரர்களே, இந்த இரவினுடைய சிறப்பு எவ்வளவு உயர்ந்ததென்றால் உலமாக்கள் வழங்கப்படுத்துகிறார்கள். இந்த இரவினுடைய காலம், லைலத்துல் கத்ருடைய அளவு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், குரூபுஷ் ஷம்ஸ், சூரியன் மறைந்ததில் இருந்து சுபஹுடைய ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் தான் லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவு இருக்கிறது. இதனுடைய நேர அளவை கணக்கெடுக்கின்ற பொழுது சுமார் அன்னளவாக பார்த்தால் வெறுமனே 10 மணித்தியாலங்கள். சகோதரர்களே, வெறுமனே 10 மணித்தியாலங்கள். ஒரு மனிதன் 10 மணித்தியாலம் ஒரு இரவிலே அமல் செய்வதனால் 83 ஆண்டுகள் வாழ்ந்து அமல் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு மனிதன் வெறுமனே 10 ஆண்டுகள் 10 மணித்தியாலங்கள் அமல் செய்வதனால், ஒரு நாளுடைய இரவிலே 10 மணித்தியாலங்கள் அமல் செய்வதனால் 1000 மாதங்கள் அமல் செய்த நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். 10 மணித்தியாலம்டா சகோதரர்களே, உலமாக்கள் வழங்கப்படுத்துகிறார்கள். அந்த 10 மணித்தியாலத்தில ஒரு மணித்தியாலத்தை அமலினால் ஒரு மனிதன் அலங்கரிப்பான் என்றால், ஒரு மணித்தியாலத்தை அமலினால் அலங்கரிப்பான் என்றால் 100 மாதங்கள் அமல் செய்த நன்மை. சுப்ஹானல்லாஹ், 100 மாதங்கள் அமல் செய்த நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு மனிதன் ஒரு வினாடி சகோதரர்களே அமல் செய்வான் என்றால், ஒரு வினாடி அமல் செய்வான் என்றால் 50 நாட்கள் அவன் அமல் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சிறந்த இரவை அல்லாஹு தஆலா இந்த கடைசி 10 நாட்களுக்குள்ளே வைத்திருக்கிறான். எனவே சகோதரர்களே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து அதிலே அதிகமான அமல்களை நானும் நீங்களும் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ஃபீ லைலத்தில் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ஒரு மனிதன் இந்த லைலத்துல் கத்ருடைய அந்த 10 மணித்தியாலம் கொண்ட அந்த இரவுடைய அமலை பொன்னானதாக பயன்படுத்தினால் அவன் அதற்கு முன்னால் செய்த எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து அவனை பரிசுத்தப்படுத்துகிறான் என்று சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இந்த 10 நாட்களுக்குள்ளே இருக்கிறது. எனவே இந்த நாளை நாம் சிறப்புப்படுத்த வேண்டும்.